விஜய் பெரிய மாஸ் ஹீரோ. அது ஒரு இடுப்பு பார்த்துட்டு ஒரு ஈகோ ப்ராப்ளம் உள்ள ஒரு ஸ்டோரி. அது விஜய் கதை சொல்லும் போது பிடிச்சிருக்கா பிடிக்கல கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். சைலண்டா போயிருப்பாரு. நான் கேட்ட விஜய் பிடிக்கலன்னா வேற கதை சொல்ல சார் ஓகே சார் அவ்வளவுதான் ஓகே சார். இந்த படம் அதாவது ஒரு 2 ஆக்ஷன் ஃபைட்ஸ் ஏதோ ஜாயின் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி டைரக்டர் நானும் ஃபோர்ஸ் பண்ண விஜயும் சொன்னாரு. பட் டைரக்டருக்கு ஐடியா இல்லை. அவர் அந்த லவ் ஃபீல் போகக்கூடாதுன்ட்டு அவர் இருந்தாரு. ஆனா ஓகேன்ட்டார். பண்ணல. ஒரு நாள் நான் கேட்டுட்டு இருந்தேன் சூர்யா கதை கெடாம 2 ஃபைட் ஆட் பண்ணா பிஎன்சி வரைக்கும் போகும் அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். பின்னாடி விஜய் கேட்டாரு என்ன சார் ஃபைட்டா நல்லா வருதுன்னு சொல்லி சரி பரவாயில்ல அப்படின்ட்டாரு. ஆனா படம் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் காப்பி ப்ரீவியூ ஷோ உதயம் தியேட்டர்ல போட்டோம். உதயம் தியேட்டர் ஒரே தியேட்டர். அப்போ மினி உதயம் பண்ணி செப்பரேட் ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் பிக்ஸ் பண்ணி பிரீமியர் ஷோ நடக்குது. நான் டெல்லியில போய் அங்க போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரீல்ஸ்க்கு அப்புறம் 2 ஸ்பீக்கர் அவுட். 3 நடக்குது படம் இம்பாக்ட் இல்ல. அப்புறம் தெரிஞ்சு சூரியன்ல 2 ஸ்பீக்கர் கொண்டு ஃபிக்ஸ் பண்ணேன். படம் ஓடுது. நான் போயிட்டு உள்ள போல பால்கனி கீழே பார்த்தேன். பெரிய ஸ்டார் காட்டுறாங்க ஃபேன்ஸ் எல்லாம். இந்த கதை ஓகே பண்ண அன்னைக்கு படம் எடுக்கிற அன்னைக்கு இல்லாத பயம் அந்த நிமிஷம் என் கால் நடுங்கிடுச்சு. ஏன்னா நான் இந்தியன் மாதிரி படம் பண்ணேன். விஜய் பெரிய மாஸ் ஹீரோ. இவங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி பெரிய ஸ்டார் காட்டுறாங்க. படம் பார்த்தா ஃபைட்டே இல்ல. ஆனா லவ் ஸ்டோரி. இவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ரிவர்ஸ் ஆயிடுமோன்னு அந்த நிமிஷம் எனக்கு படம் பண்ணும்போது வரல. அந்த நிமிஷம் எனக்கு அப்படி பதில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளைமேக்ஸ் கொஞ்சம் லெங்த் போயிட்டு நைட்டு ட்ரிம் பண்ணி ரிலீஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரீல்லவே எனக்கு கனெக்ட் ஆயிட்டாங்க. கனெக்ட் ஆன உடனே நான் டைரக்டர் ஃபோன் பண்ணி சூர்யா படம் ஹிட் வான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரீல்லவே ஒரு ஃப்ரெண்டு லெட்டர் கொடுப்பாரு. அந்த பொண்ணு கொடுக்கும்போது ஜோதிகா இந்த வீட்டுல இருந்து வெளியில வராங்க. அவங்கள பாக்குறாரு. ஹலோ கூப்பிட்டாரு. திரும்பி பார்த்தா யாருன்னு பார்த்தா 2 நாள் முன்னாடி கோயில்ல சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓ அப்படின்னு போது எதனா அது லெட்டரா லவ் லெட்டரா? ஆமா வெக்கல 2 நாள் முன்னாடி பார்த்த ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர். ஹலோ இது லெட்டர் தான் லவ் லெட்டர் தான். ஆனா நான் உங்களுக்கு எழுதல. என் ஃப்ரெண்டு அப்போ சாரி சார் விஜய் அப்படின்னு பண்ணும்போது கிளாப்ஸ் அடிச்சாங்க தியேட்டர்ல ஹிட்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி உடனே டைரக்டர் ஃபோன் பண்ணி படம் கனெக்ட் ஆயிட்டாங்க. ஹிட் படம்னு சொல்லி அதே மாதிரி குஷி அவ்வளவு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கண்டிப்பா சார். கில்லியும் சரி குஷியும் சரி மக்கள் மனசுல இன்னும் அப்படியே நிக்குது ஒவ்வொரு சீன் பை சீனா. பட் இந்த நேரத்தில் உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு பொருளை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். மக்களுக்காகவே கொடுங்க. இந்த பாருங்க கில்லி படத்துல சார் அந்த ஃபைனல் மேட்சை வின் பண்ணிட்டு இந்த கப்பை தான் கையில தூக்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதை நம்ம இங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே இது பிஹைண்ட் சார்பா இந்த படத்துல கப்பு மாதிரி ஷீல்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இது பண்ணி இந்த 200 டேஸ்க்கு இந்த ஷீல்டு கொடுத்திருக்கோம். Behind Woods தளபதி Golden 50 டைட்டில் ஸ்பான்சர் Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பு இல்லாத Sunland Refined Sunflower Oil and GT Holidays, South India's #1 travel brand, supported by Chennai's Amirtha Group of Institutions. Chennai's Amirthaல ஈஸியா படிக்கலாம், வேர்ல்ட் ஃபுல்லா பறக்கலாம். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். VGP Marine Kingdom, India's first walk through tunnel aquarium. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஜெயச்சந்திரன் இங்கு எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. தாம்பரம், பள்ளிக்கரணை மற்றும் டி நகர். தாய்லாந்து போகாமலே இப்போ ஆத்தென்டிக் தாய் மசாஜ் ஈஸ்பா, a family rejuvenation center, Chennai and Coimbatore. Fashion partner Yasko Shirts and Trousers.